நிறைய பேர் நாய் கடிச்ச உடனே ரொம்ப பேனிக் ஆகி கண்ட கை வைத்தியமும் பண்ணுறதை பார்க்குறோம். ஒன்று வந்து எருக்கம்பால் அடிக்கிறது, இன்னொன்று அதில் எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு வர்றது. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பண்ணாதீங்க. காயத்தை இன்னும் அது இன்ஃபெக்ட் ஆக்கும், அது கிருமியை அதிகப்படுத்தும். புண்ணு ஆற விடாமல் அது பண்ணும். நாய்க்கடி தடுப்பூசி போடுறது, நாய்க்கடி விஷத்தினால கஷ்டப்படுறது வேற. அடிப்பட்ட காயத்தை அது ரொம்ப ஆற வைக்கிறதுக்கு 8 நாள் ஆறதுக்கு பதிலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஆற வைக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு சாதாரண ஒரு பழைய துணியை வச்சு இன்னொரு பழைய துணியை வச்சு கட்டிட்டு வர பார்க்கணுமே தவிர அடைக்கிறது, ரத்தத்தை நிறுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவுமே காப்பி தூள் வைக்கிறது, மஞ்சள் தூள் வைக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து இப்போ நோயுடைய தீவிரம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல இம்யூனோகுளோபுலின் இருக்குது. இந்த ரேபிஸ் நோய்க்கான வேக்சினும் போட்டு இம்யூனோகுளோபுலின் போட்டு அந்த இடத்துல இருந்து அந்த கிருமி பரவாமல் இருக்கிறதுக்கு புண்ணை சுற்றியே போடுற ஊசியும் இருக்குது. டாக்டர்ஸ் அந்த காயத்தோட தன்மையை பார்த்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனுடைய விலை அதிகம் ப்ரைவேட்டில். இது எல்லாமே கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக நடக்கிற ட்ரீட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் ஏதாவது காயம்னா பதறாமல் பக்கத்தில் போய் டிடி போட்டு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், அந்த புண்ணு ஆறதுக்கான மருந்துகளை மட்டும் வாங்கிட்டு மறுநாள் காலையில் எந்த 7 மணிக்குள்ள எந்த அரசு மருத்துவமனைக்கு எவ்வளோ சுகாதார மையம் எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் போனாலும் எல்லா இடத்துலையும் நாய்க்கடி ஊசி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ நாய்க்கடி தடுப்பூசியை பொறுத்தளவில் 0, 3, 7, 14, 28 இந்த டேஸில் அதை போடுப்போம். கடிச்சனைக்கு 0 டே, அதுலேருந்து 3rd டே, 7th டே, 14th டே, 28th டேன்னு 5 டோஸ் போடுவோம். 5 டோஸும் போட்டுக்கிறதா நல்லது. ஸோ ரேபிஸ் வந்து நாய் கடிச்சா தான் வரணுங்கிறது இல்லை, பூனை கடிச்சாலும் வரலாம். மேமல்ஸ்னு சொல்லுவோம், நமக்கு தான் அந்த கிருமி பரவும். ஸோ இப்படி எல்லாருக்குமே அது பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நைட்டில் போய் ஒரு டிடி போட்டு கவர்மெண்ட்ல காலையில் போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னா, கடிச்ச உடனே வேக்சின் போடலைன்னா அந்த பதறாங்க. கியூலையும் பேஷண்ட்ஸ் நிற்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காயமே இல்லாத உடனே நாய் கடிச்சுன்னு அந்த பதட்டம் தேவையில்லை. ஏன்னா எந்த இடத்துல அந்த கிருமி கடிச்சாலும் அது வந்து நரம்பு பக்கத்தில் இருக்க நரம்புனா நர்வ்ஸ், இப்போ நீட்டி மடக்கிறது தான் நர்வ்ஸ். இதில் போகிற இந்த ரத்த குழாய நரம்புன்னு சொல்கிறது இல்லை, நாங்கள் சொல்கிற நர்வ்ஸ் வந்து நீட்டி மடக்கிற நரம்பு. இந்த நரம்பு அப்படியே கை வழியாக போய் தண்டுவடத்தில் சேர்ந்து தண்டுவடத்துலேருந்து மூளைக்கு அப்படித்தான் நமக்கு கனெக்ஷன் வரும். நெருப்பு பட்டாலும் யாராவது தொட்டாலும் நமக்கு தெரியுதுன்னா அந்த இடத்துல உள்ள டச் உணர்ற தொடர்றத உணர்ற நரம்பு மண்டலம் அப்படியே தண்டுவடத்துக்கு, இப்போ இங்கே தொட்டோம்னா தண்டுவடம் இங்கே போகும், காலில் தொட்டால் தண்டுவடத்து வழியே தான் மூளைக்கு போகும். ஸோ அந்த நரம்புகள் மூலமாக மட்டுமே இந்த ரத்த குழாயில் ரத்தத்தில் விழுறது, ரத்தத்தில் விழுந்தால் மட்டும்தான் அந்த கிருமி வந்து சர்வைவ் ஆகும். அந்த ரேபிஸ் கிருமி நாயோட எச்சிலிருந்து நம்ம ரத்தத்தில் விழுந்தால், தோல் விழுந்தால் செத்து போயிடும். ஸோ ரத்தத்தில் விழுந்ததுன்னா அது அங்கேருந்து அப்படியே நரம்பை போக்கி போகும். காயத்தில் இருக்க நரம்பு நர்வ் எண்டிங்ஸ், அந்த எண்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அது அங்கேருந்து 0.3 மில்லிமீட்டர் எ டே அது ட்ராவல் பண்ணுற நேரம் 3 நாள்லேருந்து 12 நாள் வரைக்கும் எடுக்கலாம். எவ்வளவுக்கு மூளைக்கு பக்கத்து இருக்கோ அவ்வளோ சீக்கிரமாக அது மூளையை போய் சேரும். இப்போ கையில் கடிச்சதுன்னா, காலில் கடிச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முகத்தில் கடிச்சா தான் கொஞ்சம் பயப்படணும். அது கூட நீங்கள் மறுநாள் காலையில் போய் ஊசி போடுறதுக்குள்ள ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஸோ இதை பதட்டப்பட வேண்டாங்கிறது தான் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஊசி போட்டு அந்த கோர்ஸை முடிச்சுட்டா இந்த கிருமியை முழுசும் கொல்ல முடியுமே தவிர மருந்து மாத்திரையால் இந்த நோய் வந்ததுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுங்கிறது உண்மை. அதனால் ரேபிஸ் நோய் வந்து உயிர்கொல்லி நோய். கிட்டத்தட்ட 2015 2021 4 கோடி பேரை கடிச்சதா பைட்ஸை சொல்கிறாங்க. அவ்வளவுக்கு இந்தியாவில் தெருநாய்களுடைய அட்டூழியம் அல்லது வீட்டு நாய்களுடைய கடி அதிகமாக இருக்குங்கிறதா உண்மை.